இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சிடுச்சு வெண்பாவுக்கு. அதாவது இவங்க எல்லாருமே விஜய் முதற்கொண்டு இங்க கண்டிப்பா மல்லி அம்மா இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆ ரேணுமா வந்து எப்படி உனக்கு அம்மாவோ, அதே மாரி தான் மல்லி அம்மாவும். விஜயும் வந்து எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க இல்லையா? எந்த ஒரு காரணத்த கொண்டுமே கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அதாவது கண்டிப்பா வந்து நான் வந்து ஆ அ மல்லிய வந்து விட்டுக் குடுக்க மாட்டேன். மல்லி எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பா வெண்பா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மல்லி வந்து இனிமே இருப்பாங்க. மல்லி அம்மா நம்மளோட வாழ்க்கையில இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெண்பா சுத்தமா வந்து இப்போ வந்து நம்புறதே கிடையாது. என்னதான் விஜய் இருந்துட்டு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட சொன்னாலுமே கூட, உண்மையிலேயே வெண்பாவோட மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வெண்பா திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது இந்த சுடர் பண்ற ஒவ்வொரு காரியமும் சரி, காரணங்களும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆ வலிய வந்து வெண்பாவுக்குள்ள ஏற்படுத்துது. இந்த சுடர் பண்ற ஒவ்வொன்னுமே. உண்மையிலேயே வந்து வெண்பாவுக்கு அப்படியே வெக்ஸ் ஆயி போய் கிடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி அம்மா கூட, விஜய் டாடா கூட இப்படி சொல்லி, இவங்க கூட ரொம்ப பாசமா இருந்துட்டு, இந்த வீட்ல ஏதோ ஒரு குடோன்ல போட்டு அடைச்சு வச்ச மாரி இருக்கிறது. அடுத்ததா வந்து இங்க இந்த வெண்பாவ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. அதுவும் இல்லாம அடிக்கடி வந்து மல்லி வந்து இது வெண்பா வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. மல்லி கிட்ட பேசறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வெண்பா கிட்ட ஃபோன கூட குடுக்காம ஸ்டாப் பண்றது. இப்படியெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் நடக்குது. உண்மையிலேயும் வெண்பா வந்து இவங்க இருக்கிறது நம்ம ரேணுமாவே கிடையாது. இவங்க மல்லி சொல்ற மாரி யாரோ ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வெண்பா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இத கூட வந்து விட்டுறலாம். ஆனா வெண்பாவோட மனசுக்குள்ள இப்படியெல்லாம் தோணும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பாவுக்கு இப்போ அப்படியே மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அம்னீசியா பேஷண்ட்ட கூட ஆயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து இப்போ மனசுக்குள்ள மனவேதனைகள் ரொம்பவும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கதிரேசனும், நிஷாவும் இருந்துட்டு, "இங்க பாரு வெண்பா, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு. எல்லாத்தையுமே நாங்க பண்றோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இனிமே மல்லியோட பேச்ச மட்டும் எடுக்கக்கூடாது. இனிமே மல்லி வந்து உனக்கு அம்மா கிடையாது. ரேணுகா மட்டும் தான் உனக்கு அம்மா. இனிமே ரேணுமா, ரேணுமான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவ ரேணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உண்மையிலேயே இப்போ வெண்பா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல தான் பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்ததா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா இருந்துட்டு இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த அ வெண்பா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த சுடர் என்னதான் பேசுறாங்க, அதாவது இவங்க வந்து என்ன பேசுறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இப்போ ஒரு காருக்கு அடியில வந்து ஒளிஞ்சுகிட்டு நம்ம வெண்பா இருந்துட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு இப்ப தெரியக்கூடாத உண்மைகள் எல்லாமே தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே நம்மள பெத்த அம்மா கிடையாது. அதாவது இவங்க வந்து அ ஒரு பொய்யானவங்க. இவங்க போலியான ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப தெரிய வருது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுற பேச்சு. அதுவும் இல்லாம இந்த சுடரோட அடுத்தடுத்த பிளான் எல்லாமே தான். அதுவும் இல்லாம இப்போ இந்த அ அதாவது சுடர் இருந்துகிட்டு ராஜேஸ்வரி கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி மல்லிய என்னோட வாழ்க்கையில இருந்து விரட்டணும் அப்படின்னா, அடுத்தடுத்து எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களோட இந்த கேம்ல என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இது சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே ராஜி அத்த கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு தான் மல்லி அம்மாவ வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. விஜய் டாடாவையும், மல்லி அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே வெண்பா அழகா வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல உடனடியா அந்த ஃபோன கட் பண்ணிட்டு ரகு லைன்ல வந்தோனே ரகு கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி அந்த ராஜேஸ்வரிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய டவுட் வந்திருக்கு. நீ உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற மாரி அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் கேட்கிறா. கொஞ்சம் உஷாரா இரு சுடர். மத்தவங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுல வேற வழியே கிடையாது. வசமா மாட்டிக்கிட்டு நீ தவிச்சு தான் ஆகணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம வெண்பாவுக்கு இப்போ பயங்கரமான ஷாக் இருக்கு. அதுவும் இல்லாம ரேணுமா இருந்துட்டு எதுக்காக வேற ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
இந்த சுடர் இருந்துகிட்டு, அதாவது இந்த மாரி நான் சுடரா இருந்தேன் அப்டின்னா, இந்நேரத்துக்கு என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கும். நான் ரேணுகாவா இருக்கிறதுனால மட்டுமே தான், நான் இங்க நிம்மதியா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ரேணுகா வந்து இந்த விஜய கல்யாணம் பண்ணிட்டு, வெண்பாவ பெத்து போட்டுட்டு போயிட்டா, இந்த வெண்பாவ என்னால சமாளிக்கவே முடியல. அந்த மல்லி கூடவாச்சும் வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்டின்னு பார்த்தா, இந்த வெண்பாவ வச்சு தான் விஜய்யயே என்னால அடைய முடியும். விஜய அடைஞ்சா தான் இந்த சொத்து எல்லாமே எனக்கு கிடைக்கும். அப்டி இருக்கும்போது இந்த வெண்பாவ தான் ஒரு வழி பண்ணியாகணும். பேசாம வெண்பாவோட கதைய முடிச்சிடலாமான்னு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையா பெத்த அம்மாவா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதையுமே கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. நீ அப்போ உண்மையிலேயே வந்து அ மல்லியம்மா சொல்ற மாரி சுடர் தானா? என்னோட ரேணுமா கிடையாதாம். இது ஆரம்பத்துல இருந்து எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா உங்களோட ஃபோட்டோவ நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையான ரேணுமான்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ கீழ்த்தனமா, இவ்ளோ கேவலமான ஒரு ஆளா இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா உங்கள நான் சும்மா விட போறது கிடையாது. எந்த எல்லைக்கும் நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். அதுவும் இல்லாம என் மல்லி அம்மாவையும், விஜய் டாடாவையும் உன்னால பிரிக்கவே முடியாது. அடுத்தடுத்து நான் பண்ண போற சம்பவம் எல்லாமே சிறப்பா தான் இருக்கப்போது. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்ன மட்டும் என் விஜய் டாடாவ வந்து கல்யாணம் பண்ற மாரி, அதுவும் இல்லாம உன் கழுத்துல என் விஜய் டாடா தாலிய கட்டுற மாரி நான் விட்டுருவேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? நீ இனிமே என்ன பிளான் போட்டாலுமே அது நடக்காது. கண்டிப்பா அத முறியடிக்கிறதுக்கு நான் இருக்கேன். என் மல்லி அம்மாவையும், விஜய் டாடாவையும் நான் சேர்த்து வைக்க போறேன். இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.